தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அரசுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக தாவேக தலைவர் விஜய் புகார் மனு அளித்துள்ளார். டிஜிபியை மாற்ற விஜய் மனு அளித்திருக்கிறார். தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து விஜய் புகார் மனு அளித்திருக்கிறார். பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி வழங்க கோரி தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார். ஒருதலைபட்சமாக சில காவல் உயர் அதிகாரிகள் செயல்படுவதாகவும் விஜய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். டிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி, சென்னை காவல் ஆணையர், உளவுத்துறை ஐஜி, ஆயுதப்படை ஏடிஜிபி ஆகியோரை இடமாற்றம் செய்ய விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஜிபியை மாற்ற விஜய் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். திமுக அரசுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக தாவேக தலைவர் விஜய் புகார் மனுவை அளித்திருக்கிறார். தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து விஜய் புகார் மனு அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து தலைவர் விஜய் நேரடியாக ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்திற்கு வந்த அவர் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் குறிப்பாக அதிகாரிகள் சிலர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். டிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி, சென்னை காவல் ஆணையர், உளவுத்துறை ஐஜி, ஆயுதப்படை ஏடிஜிபி ஆகியோரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் உள்ள காலத்தில் எடுக்கப்படும் அனைத்து நிர்வாக முடிவுகளையும் கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். வெளிப்படையான மற்றும் அனைவருக்கும் பொதுவான அனுமதியை தேர்தல் ஆணையம் மற்றும் அதிகாரிகள் வழங்க வேண்டும். அதனை மாநில தலைமை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஒரு சில அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுப்பதற்கான செயலில் அவர்கள் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்துடைய முதல் இடமாக இருக்கக்கூடிய முல்லை நகர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெறுவது போன்ற புகைப்படங்களோடு அந்த புகார் மனுவில் அவர் இணைத்திருக்கிறார். மேலும் நீதிமன்ற உத்தரவையும் அந்த புகார் மனுவில் அவர் இணைத்திருக்கிறார்.